ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சுவையான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். இது கடலை மாவில் செஞ்சது. செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம பிகினர்ஸாக இருந்தால் கூட இது நம்ம மைசூர் பாக்கு டேஸ்ட்டு தான் இருக்கும். சாப்பிட்டு மைசூர் பாக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன பிள்ளைய கூட இது செஞ்சிடலாம். சமையல் தெரிஞ்சவங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நான் இந்த சின்ன பவுலால் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்தாச்சு. இதையும் நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுக்குவோம். அடுத்தது இன்னொரு பவுலு, 2 பவுலு நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு இப்போ நம்ம ஒரு 1.5 கப்பு அளவு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்குவோம். 1.5 கப்பு இதில் சேர்த்துக்குவோம். இதை நல்லா நம்ம இந்த முட்டை அடிக்கிறது வச்சு நல்லா ஒரு கட்டி இல்லாமல் நம்ம நல்லா இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு இது வந்துடும். இதே மாதிரி நம்ம இதை கரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இதே மாதிரி நல்லா ஒரு கட்டி எதுவும் இல்லாமல், சிறுகட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி நல்லா பாருங்கள். இதே மாதிரி ஒன் சைடாக நல்லா இதை நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்குவோம். அதில் அதே அளவு நம்ம கடலை மாவு போட்ட அளவே 1.5 கப்பு அளவு நம்ம ஜீனி சேர்த்துக்குவோம். நம்ம நாட்டு சர்க்கரையில் கூட இதில் செய்யலாம். அதில் ஒரு 3/4 கப்பு அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது சும்மா இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்மளுக்கு கரைஞ்சா போதும். இந்த சர்க்கரை ரொம்ப கரையன்னு நம்மளுக்கு இது இல்லை. நல்லா கொதி ஒரு டக்குன்னு நம்ம இது ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியும் கூட. ஆனால் இந்த ஸ்வீட்டை செஞ்சோன்னா ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா காயணும். காயாட்டி நல்லா இருக்காது. ஆமாம், இன்னொரு விஷயம் நடந்தது, அதையும் சொல்கிறேன்னா, இதை இப்போ நல்லா நம்ம அந்த சர்க்கரையோட நல்லா சர்க்கரை நல்லா ஜீனி நல்லா நம்மளுக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஊற்றிக்குவோம். யார் விருந்தாளி வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம செய்யணும்னா இது கூட நம்ம செய்யலாம். இல்லை நம்ம ஒரு விருந்து வைக்கிறோம், நம்ம இது மாதிரி நம்மளுக்கு ஸ்வீட் வாங்க முடியலைனாலும் இது மாதிரி செஞ்சு வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டும் கூட. இது நம்ம நல்லா ஹையாகவே வச்சு நம்ம இந்த கரையிற முச்சுக்கு நம்ம ஹையாகவே வச்சு கிண்டிக்கலாம். பாருங்கள் எந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னு. சாப்பிட்டு மைசூர் பாக்கு தான் இது நம்ம சொல்லணும்னா. ரொம்ப டேஸ்ட்டாகவே சூப்பராகவே இருந்தது. இதை நல்லா இதே மாதிரி நம்ம கட்டி எதுவும் படாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம எந்த ஆயிலும் இதில் சேர்க்கல, அந்த ஆயிலே தான் வேகுது. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் அந்த இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை அந்த பர்பி அந்த கடலை மாவில் செஞ்சதை நம்ம இது இதில் போடுறதுக்காண்டி நம்ம இப்போ நெய் தடவி வச்சுட்டேன் அந்த பிளேட்டில். இப்போ இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாடை. நம்ம இது ஆப்ஷனல் தான், வேண்டாம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா கிண்டி எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா பதம் வந்துருச்சு நமக்கு. நல்லா இதே மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் இது கொஞ்சம் ஆறுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்ம இந்த பதத்துக்கு வந்துச்சுன்னா சரியான பக்குவம். இதை நல்லா 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் முடிச்சுக்கும். நல்லா ஃபேன் காற்றுல வச்சா 1/2 மணி நேரத்தில் செட் ஆயிரும். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். செம்ம சூப்பராகவே இருந்தது. நான் ஒரு 10 நிமிஷத்தில் தான் இது இந்த பசங்களுக்காண்டி இது போடவும் நம்மளுக்கு ஒரு சேஃபாக கிடைக்கல எனக்கு. இது காஞ்சோன்னா அடுத்த நாள் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆமாம், சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அது ஸ்வீட்னா ஆசைப்படுவாங்கள்ல, அதனால கொஞ்சம் லேட்டாக ஆணுச்சுன்னா நல்லா சூப்பராகவே இருந்தது. இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உடனடியாக எடுத்தனால அப்படி இருக்குது. அடுத்த நாள் செம்ம சூப்பராகவே இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பாருங்கள் எப்படி இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.